ஆதிபகவன் முதற்றே உலகம். உலகம் யாவையும் தாமர ஆற்றலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்கா அழகிலா விளையாட்டுடையவர் அவர் தலைவர் அன்னவருக்கு சரண் நாங்களே. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மக்கள் மருத்துவர் ஐயா நாராயணசாமி பாரி அவர்களுடைய குடும்பத்தினர் சீரும் சிறப்புமாக இங்கே சீதாராமன் கல்யாண வைபவத்தை 3 நாட்கள் அயோத்தி நகரிலே எப்படி நடந்ததோ, மிதிலை நகரிலே எப்படி நடந்ததோ அதே போல மிகச் சிறப்பாக இங்கே ஸ்ரீராமர் கல்யாணத்தை நடத்தி வைக்கக்கூடிய வைபவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ராமருடைய சிறப்பை எல்லாம் இங்கே இசை இன்பமாக பருகி மகிழ்ந்தோம். இந்த அற்புதமான சீதா திருக்கல்யாண வைபவத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். இந்த திருவெட்டூர் தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மாண்புமை மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆறுமுகம் ஐயா அவர்கள் இந்த வேலைக்கு வந்திருப்பது நாம் செய்த பாக்கியம் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய புலவர்களெல்லாம் புலவராக இருக்கக்கூடிய ஐயா புலவர் கரசன் அவர்களே, மருத்துவர் லட்சுமணன் அவர்களே, இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைத்து தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய பேராசிரியர் கவி யோசா அவர்களே, இந்த மன்றத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்ற உறுப்பினர்களே, இங்கு வந்து செவி கொடுத்து தன்னுடைய பிறவி பலனை அனுபவிப்பதற்காக இந்த சீதா கல்யாண வைபவத்திலே கலந்து கொள்ள செவி கொடுத்து இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ராம பக்தர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துள்ளது. மிக அழகாக நமது புலவர் கரசன் சொன்னார், எல்லா மந்திரங்களிலும் ஓம் என்ற ஒரு வார்த்தையை சேர்க்க வேண்டி இருக்கும். ஆனால் ராம 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 என்று சொல்லக்கூடிய மூல மந்திரத்திலே நாம் ஓம் என்பதை சேர்க்காமல் உச்சரித்தோமேயானால் சிறப்பும் பெருமையும் ஆன்மனுக்கு புண்ணியமும் அந்த ராம ஜெயத்தினுடைய பக்தி பூர்வத்தையும் அனுபவிக்க முடியும் என்று சொன்னார்கள். அது எவ்வளவு உண்மை பாருங்க. உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன், பகவானுக்கு சிறப்பா, பகவானுக்கு நாமத்துக்கு சிறப்பா, ராமனுக்கு சிறப்பா, ராம நாமத்திற்கு சிறப்பா? உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராமனை காட்டிலும் ராம நாமத்திற்கு தான் சிறப்பு. ராம 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 என்று நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் எப்படி உங்க செல்போனுக்கு சார்ஜ் ஏறிட்டு அது போல உங்கள் ஆண்களுக்கும் உடலுக்குமான ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். நீங்க சொல்லி பாருங்க. ஆக 2 நாட்கள் வெகு சிறப்பாக இந்த சீதாராம கல்யாண வைபவத்தை முன்னிட்டு நேற்றைய போது முனிவர் கேட்பும் முன்னவன் காப்பும் என்ற தலையங்கத்திலே தொடர் சொற்பொழிவை கேட்டோம். பெரியவர்களே, கணவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கக்கூடிய மனைவி கிடைப்பது மிகப்பெரிய பாக்கியம். மாறுபாடு சொல்லாத மனைவி கிடைத்தால் அதை விட சொர்க்கம் வேறு எதுவும் கிடையாது. ஆக அந்த சொர்க்கத்திலே திளைப்பவர் நான் பார்த்தவரை நமது மருத்துவர் பாரி ஐயா அவர்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். இருவரும் இணைந்து இந்த சீதாராமன் கல்யாணத்தை நடத்துவதில் எவ்வளவு ஆர்வத்தோடு கலந்து கொள்கிறார்கள். விருந்தினர்களை உபசரிப்பதாக இருந்தாலும் சரி, இவ்வளவு பொருள் செலவினை செய்வதாக இருந்தாலும் சரி, கணவனோட செயலுக்கு இணையாக நமது மருத்துவர் அம்மையார் அவர்களும் சேர்ந்து செய்வது மிக சரியான ஒரு சிறப்பு என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். பெரியவர்களே, செய்தியிலே ஒரு செய்தியை சேர்த்து சொல்ல வேண்டும் என்று அதை இன்று சொல்லிவிட்டு நாம் சீதாராமன் கல்யாணத்துக்கு சென்று விடலாம். ஸ்ரீ ராமலட்சுமணனோடு விஸ்வாமித்திரர் மிதிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். மிதிலை பட்டணத்திற்கு வெளியிலே தங்குகிறார்கள். அப்போது அங்கே ஒரு மேடை இருக்கிறது.
அந்த மேட்டின் மீது ஒரு கல், பெரிய கல் இருக்கிறது. விஸ்வாமித்திரர் சொல்கிறார், ராமலட்சுமணனை அழைத்து, இங்கேதான் கௌதம முனிவருடைய மனைவி அகலிகை சாபத்தினால் கல்லாக கிடக்கக்கூடிய பகுதி என்று அந்த பகுதியை காண்பிக்கிறார். ஏன் கல்லாக மாறினால், ஏன் அந்த கௌதம முனி சாபம் கொடுத்தான் என்ற செய்தியை மிக சுருக்கமாக சொல்லிவிடுகிறார் ராமன். ஆனால் ராமன் நினைக்கிறான், ஐயோ ஒரு பெண் பிறவி ஆயிற்று, அந்த பெண் பிறவி என்னதான் பாவம் செய்திருப்பார்? ஊழ்வினையால் சென்ற பிறவியில் ஏதாவது பாவம் செய்தாரா, அல்லது அறியாமையால் இந்த பிறவியில் ஏதாவது பாவம் செய்து விட்டாரா? ஏன் அவருடைய கணவரே சாபம் கொடுத்து கல்லாக மாற்ற வேண்டிய காரணம் என்ன என்று ராமனுக்குள் செய்திகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ராமன் விட்டபாடில்லை. முனிவரை மீண்டும் வணங்கி அகலிகைக்கு ஏன் அந்த சாபம் கிடைத்தது என்ற வரலாற்றை எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது வெளியாக விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணரை அழைத்து சொல்கிறார்கள், படைப்பு கடவுளாகிய பிரம்மா இந்த உலகில் எத்தனை எத்தனை அழகான பெண்களை படைத்திருக்கிறானோ, அத்தனை அத்தனை அழகான பெண்களுடைய மொத்த உருவில் எங்கெங்கெல்லாம் அழகு இருக்கிறதோ அந்த அழகையெல்லாம் எடுத்து ஒரு உருவம் செய்தான் என்று சொன்னால் அது அகலிகை. அந்த அகலிகை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், அகலம் சலம் அப்படின்னு அந்த வடமொழியில வரும். கலம், கலம்னா பார்ப்பதற்கு சாதாரணமான உருவம் அர்த்தம். அதற்கு நேர் எதிர்ச்சொல் கலம் அப்படின்னா பார்ப்பதற்கு சுவையான, பார்ப்பதற்கு இனிமையான, பார்ப்பதற்கு ரூபமான ஒரு பெண் என்று அர்த்தம். அந்த பெயரை வைத்துதான் அகலம் என்பதை சேர்த்து அகல்யா. நாம பார்க்கிற இந்த அகலம் நேரம் இல்ல, அலம் அகலம் வடமொழியில வர்றது. கலம் அகலம், அந்த அகலம் வடமொழி எடுத்து தமிழ்படுத்தி அகல்யா என்று பெயர் வைத்திருக்கிறார். அகல்யா என்று சொன்னால் இந்த மண்ணிலே அவருக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அழகு பொருந்திய ஒரு அற்புதமான அழகு நிறைந்த ரூபம் நிறைந்த பெண். அந்த பெண்ணை பிரம்மா என்ன பண்ணா படைச்சிட்டான். படைச்சிட்டு அந்த பெண்ணை காப்பாற்றுற பொறுப்பை கௌதம முனிவர்கிட்ட கொடுத்தான். கௌதம முனிவர் ஒரு அழகான பெண்ணை ஒரே குடிசையில வச்சுக்கிட்டு தன்னுடைய ஐம்புலன் அடக்கத்தினால அந்த பெண்ணை மாறுபாடான சிந்தனையோட பார்க்காம குடிசையில வச்சுட்டு இருக்கான். இந்த பெண் மீது இந்திரனுடைய பார்வை பாய்கிறது. இந்திரனுடைய பார்வை பாய்ந்தவுடனே அவனுடைய காம சூத்திரமாகப்பட்டது, காம ரூபமானது உள்ளிருந்து எழுந்து அவளை அடைய வேண்டும் என்ற ஒரு துடிப்பு அவனுக்குள் இருக்கிறது. எப்படியாவது அவரை அடைய வேண்டும் என்று நினைக்கிறான். உலகத்திலே ரொம்ப மோசமான ஆசை மூணு. ஒன்று பொன்னாசை, மற்றொன்று பெண்ணாசை, இன்னொன்று மண்ணாசை. நீங்க உலக சரித்திரம் எடுத்து பாத்தீங்கன்னா, உலக சரித்திர நாயகர்களுடைய அழிவுக்கு காரணம் இந்த மூன்று ஆசையில ஏதாவது ஒண்ணா இருக்கும். நீங்க யாரை எடுத்து வேணாலும் பாருங்க, யார வேணாலும் எடுத்து பாருங்க, இந்த மூன்று ஆசை கூட அந்த எல்லாரையும் அழிக்கலாம். ஆக அந்த இந்திரன் நினைக்கிறான், இவரை நாம் எப்படியாவது அடைய வேண்டும். பிரம்மா நினைக்கிறான், என்னுடைய சங்கல்பத்துக்கு மீறி இந்திரன் ஆசைப்பட்டது மிகப்பெரிய தவறு என்று அவன் நினைக்கிறான். ஆகவே என்ன செய்கிறான், இவ்வளவு நாள் அந்த பெண்ணினுடைய கற்புக்கு பாதுகாப்பாக இருந்த அந்த கௌதம முனிவருக்கு அவன் திருமணம் செய்து வருகிறான். ஆனாலும் அவன் என்ன நினைக்கிறான், எப்படியாவது அந்த பெண்ணை நாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறான். இந்திரன் நினைக்கிறான், இந்திர ஜாலம் செய்து அவன் என்ன பண்றான், நடுநிசையில கௌதம முனிவரை விடியற் காலை நடத்திட்டு அவனோட எழுத்து குடிசையிலிருந்து அனுப்பிடலாம். தூக்கம் தெரிஞ்சு போகுது யாருக்கு, கௌதம முனிவருக்கு. விடியற் காலை நடத்திட்டு அவர் எழுந்து போயிடுறாரு. அவர் எழுந்து காலை கடனை முடிச்சுட்டு வர்றாரு. போறாரு, பார்த்தா நடுநிசையா இருக்கு. அப்பதான் நினைக்கிறார், ஆஹா இந்திரன் ஏற்கனவே நம்முடைய அகலிகை மீது ஆசைப்பட்டான், அவருடைய சூழ்ச்சியால் தான் என்ன நடுநிசையில் எழுந்து வெளியேற்றான். வேகமா திரும்பி உள்ள வர இந்திரன் அதற்குள்ளாக அந்த கௌதம முனிவருடைய வேடம் தரித்து உள்ளே சென்று அவரோடு காம இச்சையிலே ஈடுபடுகிறார். காமத்திலே மூழ்கி இருக்கும் பொழுது அகலிகை நினைக்கிறார், ஐயோ இது கௌதம முனிவருடைய உடலில் இருந்து வரக்கூடிய நறுமணம் இல்லையே, அன்று அளந்த தேனும் நறுமணமும் சேர்ந்த ஒரு புதுமையான ஒரு வாசம் வருகிறது, இவன் கண்டிப்பாக கௌதம முனிவன் அல்ல, சாட்சாத் இந்திரன் என்பதை உணர்ந்து கொள்கிறார். இருந்தாலும் கூட காமம் மிக்குழி
கற்றவும் கைகொடா. காம மிகுதியில் வைத்திருக்கும் பொழுது அவரால் அந்த இந்திரனை அப்புறப்படுத்த முடியவில்லை. அறிவு மயங்கி போகுது. இந்த காம தலை கட்டி வைக்கீங்களா, எந்த அறிவு வேலை செய்யாது. அப்படி அழகிக்கு அந்த நேரம் வேலை செய்யும். அந்த நேரம் பார்த்து யார் உள்ள வந்துருக்கா, கௌரவ மனிதர் வேகமா உள்ள வர, வேகமா உள்ள வந்தோட இதை உணர்ந்து கொண்ட இந்திரன் பூனையாக மாறி வெளியே செல்ல எத்தனிக்கிறார். பூனை வடிவம் பெற்று அகலிகை நடுநடுங்கி நிற்கிறார். கையும் களவுமாக ஒரு கணவனிடம் மாற்றான் ஒருவனோடு இன்பம் தீர்த்த ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண் எவ்வளவு அசிங்கப்பட்டு இருப்பாளோ அவ்வளவு அசிங்கப்பட்டு இருக்கிறார். ஏற்கனவே கௌதம முனிவன் மிகச்சிறந்த ஒரு ஞானி, மிகச்சிறந்த ஒரு பக்திமான். அவன் கொடுக்கிற சாபத்தை களவால கூட மாற்ற முடியாது. அவ்வளவு சிறந்த ஒரு ஞானி அவன் கொடுத்து விடுகிறான் சாபம். என்ன என்று கல்லாக கிடக்க வேண்டியது. ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க யோசனை பண்ணணும். கல்லுக்கு ஏதாவது உணர்வு இருக்குமா? கல்லுக்கு ஏதாவது உணர்வு இருக்குமா சார்? இருக்காது. உணர்ச்சி மிகுதியான தவறு செய்த பெண்ணுக்கு தண்டனையா அவன் என்ன கொடுக்குறான்? கல்லா மாற்றான். ஏன் அவன் கல்லா மாற்றான்? அது ஒரு சூட்சமா இருக்கு, அதை உணரணும். இப்படிப்பட்ட பிரசங்கத்துல தான் தெரிய வரும். அகலிகை கல்லா மாத்திட்டு அதான் தெரியும். ஏன் மரமா மாத்திர, ஏன் செடியா மாத்திர, ஏன் கொடியா மாத்திர, ஏன் ஆளா மாத்திர இல்ல, கல்லா மாத்திர. என்னன்னா உனக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாத கிடக்கும், கல்லா கிடக்கும். நான் கூட கிராமத்துல சொல்றேன், ஏன்டா கல்லாட கிடக்கும் இல்லைங்களா, சொல்றீங்களா? எந்த உணர்ச்சியும் இல்லாத, உணர்ச்சியில தானே நீ தப்பு பண்ண, உனக்கு உணர்ச்சியே இல்லாத ஒரு கல்லா போய் கிடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா மீண்டும் நான் வேணும்னு என்னுடைய கற்பை இழக்கல, ஆனா அந்த கற்பு இழப்புக்கு என்னுடைய அறிவு வேலை செய்யாம, ஆகவே எனக்கு சாப விமோசனம் தரணும் மீண்டும் அந்த கௌதம முனிவர்கிட்ட வேண்டாரு. அந்த நேரம் கௌதம முனிவர் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு இவர் வேண்டும் என்று கற்பை அழிக்க சம்மதிக்கவில்லை. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நடந்து விட்டது என்று நினைத்து சிறியோர் செய்யும் பிழையை பெரியோர் சகித்துக் கொள்வதும் மன்னிப்பு செய்வதும் ஏற்றது என்பதை உணர்ந்து கொண்டு அந்த கௌதம முனிவன் எப்பொழுது ஸ்ரீராமர் இந்த பக்கம் வருகிறாரோ அவருடைய பாத கமலங்கள் பட்டு நீ மீண்டும் பெண்ணாக மாறுவாய்னு அவருக்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்து அனுப்புறாரு. இதையெல்லாம் இங்கே ஸ்ரீராமனுக்கு விஸ்வாமித்திரர் சொல்கிறார். விஸ்வாமித்திரர் சொன்ன பிறகு கல்லின் மீது ஸ்ரீராமபிரானுடைய பாதம் படுகிறது. பாதத்தினுடைய ஒரு க்ஷணம் பட்டவுடனே அந்த ஸ்ரீராமருடைய பாத கமலங்களுக்கு எவ்வளவு புண்ணியம் இருக்கும் பாருங்கள். அந்த பாதம் பட்டவுடன் கல்லாக கலந்த அகலிகை பெண்ணாக மாறி நிற்கிறாள். அவரது பாத கமலங்களிலே வணங்கி மகிழ்கிறார். ஸ்ரீராம ராம ராம ராம. அதைத்தான் திருக்குறளிலே பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடு. பற்றுக யார? பகவானது பாத கமலங்களை பற்றி கொள்ளுங்க. உங்களுடைய பற்று அறுத்து பரமபதத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் பற்றறுத்த பகவானது பாத கமலங்களை பற்றி கொண்டால் நீங்களும் பற்றறுத்து பரமபதத்தை அடையலாம் என்பதைத்தான் இங்கே அழகாக சொல்லி. அதற்கு ஸ்ரீராமருடைய பாத கமலங்கள் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறார். அகலிகை சொல்றா, எனக்கு பாத விமோசனம் கிடைச்சதோ இல்லையோ, என்னுடைய ஐம்புலன்கள் அடங்கிய வினை துகளால் சேர்ந்த என் உடம்பு அந்த ஸ்ரீராமனது பாதம் பட்டு புனிதத்தன்மை அடைந்ததுன்னு அகலிகை மனமோந்து சொல்றாள். அந்த வாய்ப்பு இப்படி ஸ்ரீராமன் அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுத்த பிறகு மிதிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சீதாராமன் கல்யாணத்தை நோக்கி போகிறது இந்த சொற்பொழிவு. சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே காட்சிகளை எல்லாம் பார்க்கிறார்கள். அந்த மிதிலை நகரத்திலே பெண்கள் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், வீதியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரங்களிலே அந்த மிதிலையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியும் இன்பம் துய்க்கும் போது அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள் அவருடைய இன்ப துய்ப்புக்கு இடையூறாக இருக்கிறார். ஆகவே அந்த ஆபரணங்கள் எல்லாம் கழற்றி கழற்றி தெருவிலே போட்டிருக்கிறார்கள். தேர் ஓடினால் தேர் சரளமாக ஓட முடியாத அளவிற்கு ஆபரணங்கள் குவிந்து கிடக்கிறது அந்த தெருவில்.
அதை எடுக்கிறதுக்கு அங்க யாரும் இல்லை. ஏன்னா புது புது ஆபரணங்களா செய்து கொடுக்கிறதுக்கு அவர்கள்கிட்ட செல்வ செழிப்பு கிடையாது. இன்று அணிந்த ஆபரணங்களை நாளை அணியாத அளவுக்கு பெண்கள் செல்வ செழிப்பிலே இருந்திருக்கிறார். நாம ஒரு மூக்குத்திக்கு திருவாணி தொலைஞ்சு போச்சுன்னா ஒரு வாரம் தேடி அழுத்து போய் யாரு எடுத்திருப்பார்களோ, யாரு கையில கிடைச்சதோ, கடைசியில எடுத்தவன் நல்லா இருக்கவே முடிஞ்ச வரைக்கும் நாம சாப கொடுக்க ஆரம்பிச்சோம். ஆக அந்த மிதிலாபுரி பட்டணத்திலே அவ்வளவு செல்வ செழிப்பிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்பத்தினுடைய உச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது சங்க இலக்கியத்தில் நிறைய வரும். திணைப்புணத்தை காத்தல். திணைப்புணம்னா அங்க விளையக்கூடிய நவதானியங்களையும் பாதுகாக்கிறது பலன் அமைத்து பெண்களுடைய கடமை. அப்போ காகம் போன்ற பறவைகள் வந்து அதை ஓடுறதுக்கு என்ன பண்ணுவாங்களாம், உண்டிகள் வச்சிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, காதல் போட்டிருக்கிறவர்களுடைய அந்த குண்டலங்களை, அந்த தோடுகளை எல்லாம் கலற்றி எறிவார்களாம். அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன் எதற்கு பயன்படுகிறது, பறவை இனங்களை ஓட்டுவதற்கு பயன்படுகிறது என்று சொன்னால் அவர்களுடைய செல்வ செழிப்பை பார்த்து. அந்த மாதிரி வாழ்ந்த காலத்துல இப்ப நாம எப்படி வாழறோம் நினைச்சு பாருங்க. நம்முடைய முன்னோர்கள் ஏன் அவ்வளவு செல்வ செழிப்பிலே வாழ்ந்தார்கள் என்றால் மனதிலே தூய்மை இருந்தது, நல்ல எண்ணம் இருந்தது, யாரையும் கெடுக்க வேண்டும் என்ற சிறுகுணம் இல்லை. முடிந்தவரை அத்தனை பேருக்கும் நன்மை செய்யக்கூடிய தாராள குணம் இருந்தது. அன்று கூட்டு குடும்பமாக இருந்தது. இன்று கூட்டு குடும்பத்துக்கு அர்த்தமே மாறி போச்சு. கணவனும் மனைவி சேர்ந்து இருந்தாலே கூட்டு குடும்பம் சார். சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி எல்லாரும் சேர்ந்திருந்த காலம் போய் கணவனும் மனைவியும் சேர்ந்து இருந்தாலே கூட்டு குடும்பம் ஆகி போச்சு. ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்டோட போயிட்டு இருக்கு இன்னைக்கு கணவன் மனைவி லைஃப். எங்க டாக்டர் அம்மா சிரிக்கிறாங்க. என்னை பத்தி நீ கவலைப்படக்கூடாது, உன்னை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். உனக்கு என்ன தேவையோ அதை நீ புக் பண்ணி சாப்பிடு. என்னைக்கு ஓய்வாருன்னா அன்னைக்கு குக் பண்ணி கொடுக்குறேன். நீ கேட்டதை குக் பண்ணி கொடுக்கலையே, நீ என்னையும் வருத்தப்படக்கூடாது. முடிச்சா புக் பண்ணி சாப்பிடு. இந்த ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்ல போயிட்டு இருக்கு சார் லைஃப். ஆனா அன்று கணவன் மனைவி எப்படி இருந்தாங்க. ஆக இவர்கள் எல்லாம் மிதிலாபுரி பட்டினத்துக்கு செல்கிறார்கள். அந்த ஜனக மகாராஜன் என்று சொல்லுவான் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய செல்வ செழிப்பிலே மக்கள் எல்லாம் மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிதிலாபுரி பட்டணத்திற்கு விஸ்வாமித்திரர் ராம லட்சுமணனோடு உள்ளே நுழைகிறார். ராமனுடைய அழகை பார்த்த உடனே அந்த மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அந்த பணிகளை எல்லாம் அப்படியே போட்டுவிட்டு நின்ற நிலையிலேயே ராமனை பார்க்கிறார். ராமனை பார்த்தவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். முழு உருவத்தையும் அவர்களால் பார்த்து அனுபவிக்க முடியவில்லை. காரணம், கையை பார்த்தவர்கள் கையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், முகத்தை பார்த்தவர்கள் முகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த கன்னத்தை பார்த்தவர்கள் கன்னத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக முழு உருவத்தையும் மொத்தமாக அனுபவிக்க யாராலும் முடியல. ஏன்னா அவ்வளவு ஆண்களுக்கு எப்படி இருக்கணும், அந்த மார்பகம் மிக அந்த மார்பு மிக அகன்ற நிலையில் இருக்கும், கண்ணுல ஒளி இருக்கணும். அதனால பாரதி பாடுறான், ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா. ஆண்கள் நிமிர்ந்து நடக்கணும் சார். ஏழு போல் நடையினாய் வா வா வா. பெண்கள் தான் பூமி பார்த்து நடக்கும். இப்ப பெண்கள் எல்லாம் நேரா நிமிர்ந்து பார்க்கிறாங்க. பெண்ணு பார்க்கிற படலத்துக்கு போனீங்கன்னா பொண்ணு கூப்பிடுறா, ஒரு 5 minutes என்ன கூட பேசணும் வாங்க. பையன் பயப்படுறான், ஐயோ பையன். இப்படி பொண்ணு பார்க்கிற படலத்துக்கு போய் ஒரு பெண்ணு பலாம அடிச்சுக்கலாம். யார மாப்பிள்ளைய அம்மா பதறிட்டா, ஏண்டி அவனா கூட பேசணும்னு போய் அடிச்சுட்டி அவனை என்ன ஆகும் பார்த்து. இல்லம்மா இப்ப அடிச்சு பார்த்தா வாழ்க்கைக்கு ஒர்க் அவுட் ஆவானா ஆகலையா, புரியுதுங்களா? இப்படி நடக்குது வாழ்க்கை. ஆக மிதிலாபுரி பட்டணத்துக்குள்ளே அவர்கள் செல்லும் பொழுது மிக அழகான காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தவர்கள் நின்று விட்டு ராமனுடைய ஒட்டுமொத்த அழகிலே லயித்து போய் நிற்கிறார். வருபவர் விஸ்வாமித்திரர். சூரியகுலத்தினுடைய வாரிசுகளாகிய ராமனும் லட்சுமணன் வருகிறார்கள் என்று சதானந்தன் தெரிந்து கொண்ட பிறகு ஜனக மகாராஜனிடம் அறிமுகம் செய்து வைக்கிறார். விசிம்பின் துளிவீழின் அல்லால் மாற்றாங்கே பசும்புல் தலை காண்பது
அடி திருக்குறளை எதுக்குமே சிறப்புன்னு சொல்லல, வான் சிறப்புன்னு அந்த மலைக்கு தான் ஓமை கொடுத்திருக்காரு. அப்படி அந்த மலையினுடைய சிறப்பை தான் மலை வண்ணம் என்று சொல்லியிருக்கிறார். இன்னொரு ஒரு சிறப்பு சொல்றாரு. நீங்க நீளம் பார்த்திருப்பீங்க, கருநீளம் பார்த்திருப்பீங்க, வெளிர் நீளம் பார்த்திருப்பீங்க, இந்திர நீளம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்திர நீளம் வண்ணம் உடையவன் ராமன். இந்திர நீல வண்ணமா சார்? என்ன அழகு சார்! மாந்தளிர் மேனியான பெண்களுக்கு மாந்தளிர ஊமை சொல்லக்கூடிய சங்க இலக்கியம் ராமனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இந்திர நீலம் என்று சொல்லியிருக்காங்க. எல்லாம் பார்த்துட்டு ராமனுடைய சிறப்பை எல்லாம் தெரிஞ்சுக்கின பிறகு அந்த ரெண்டு பேரும் பார்த்த ஒரே ஒரு முறை தான் பார்த்த சினிமா பாட்டுக்கு எங்க அடி எடுத்து கொடுத்து பாத்தீங்களா? என்ன ஒரு சினிமா பாட்டு பாட வந்துக்கிறாரா, கம்பன பாடம் சார். இதுல இருந்தா சார் அந்த கற்பனையா வருது. ஒரு சினிமா பாட்டு நான் முத்துக்குமார் எழுதியிருக்காரு. நேரம் போகவில்லையே, உன்னை பார்த்த பிறகு நேரம் போதவில்லையே. என்ன கவிஞன் சார் அவன்! என்ன கொஞ்ச நாள் வாழ்க்கையில பூமியில எல்லாம் போய் நேரம் போகாம கடந்த உன்னை பார்த்த ஒரு பாடு நேரம் போதல. அப்படிதான் சார் சீதா பிராட்டியினுடைய நிலையும் ராமனுடைய நிலையும். என்ன சொல்றான்? என்னரு நலத்தினான் இணைய நின்று கண்ணோடு கண்ணினை கவ்வி, கண்ணோடு கண் இணை கவ்வி, ஒன்றை ஒன்று உண்ணவும். சார் அந்த பார்வை சும்மா பார்த்ததோட இல்லையா, ஒன்றை ஒன்று உண்ணுதான், பெசஞ்சு சாப்பிடுதான் சார் அந்த பார்வை. என்ன சொல்றாங்க சார் கம்பன்? உண்ணவும் நினைவரால் உணர்வு ஒன்றிட அண்ணனும் நோக்கினான். அண்ணனும் நோக்கினான் அவளும். அந்த பார்த்த பார்வையில இதயம் மாறிக்கும். இதயம் மாறி போச்சு சார். டாக்டருங்க ஆபரேஷன் பண்ணாதான் இதயத்துக்கு பதில் வேற இதயம் வைக்க முடியும். இங்க எந்த விதமான ஒரு பிரச்சனை இல்லாம கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆன உடனே இதயம் மாறி போச்சான் சார். இதயம் தான் வாழ்க்கையில முக்கியம். அந்த இதயமே இடம் மாறி போச்சுன்னா என்ன சார் சொல்றீங்க? இரண்டு உடல்கள் இருந்தது. ராமனும் சீதையும் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு பார்வையில் அங்கே இரண்டு உடம்பு இரண்டு உயிராக இருந்தது. ஓர் உயிர் இரண்டு உடம்பாக இருந்தது எல்லாம் மாறி போய் ஓர் உடம்பு ஓர் உயிராக இணைந்து விட்டார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய ஒற்றை பார்வை. அதுதான் சொல்லுவாங்க குணம் லட்சுமணம். குணம் லட்சணம் அறிவு ஞானம் கொடை ஞானம் இதெல்லாம் இருக்கக்கூடிய தலைவனும் தலைவியினுடைய சிறப்பு திருமண வைபவம் இப்படிதான் நடக்குமா? அதுக்கு உதாரணம் ராமன் சீதா கல்யாணம். என்ன அழகா சொல்லிட்டு போறாங்க சார். இவங்க ரெண்டு பேரும் பார்த்த பார்வைக்கு இன்னொரு பாடல் போறாரு. பருகிய எங்க டாக்டர் ஐயாவை பார்த்த உடனே தான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்னன்னா அந்த இந்திர நீளம் டாக்டரோட கரலுக்கு ஏகக்கூடிய 99% ஒத்து வர மாதிரி எனக்கு தெரியும். இந்திர நீளத்தோடு இருக்கக்கூடிய ராமனை நாம எங்கேயாவது பார்க்க முடியுமா? எப்படி அந்த இந்திர நீளம் இருக்குன்னா சாட்சாத் டாக்டரோட கலரை பாருங்க, அது இந்திர நீளமா இருக்கும். வருகிய நோக்கெனும் பாசத்தால் பிணிந்து ஒருவரை ஒருவர் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாட்கண் அனங்கையும் இருவரும் மாறிப்புக்கு இதயம் எய்தினர். மருங்கிலா நங்கையும் வாசையிலானும் ஒருங்கிய விரண்டுடர் குயில் ஒன்றிய கருங்கடற் பள்ளியில் கலவி நீங்கி போய். கலவி நீங்கின ஒரு பாடு அடுத்த வரிதாக ஹைலைட். பிரிந்தவர் கூடினால் பிரிந்தவர் கூடிய பிறகு அங்க பேசல் வேண்டுமா? கண்ணும் கண்ணும் பேசிக் கொண்டால் வார்த்தைக்கு இடம் இருக்காது இல்லையே சார். இந்த சினிமா பாருங்க ரொம்ப அழகா கொண்டாடுறானா இல்லையா சார்? கம்பனுடைய அந்த ஞானத்தை தான் அங்க மாத்தி கொடுக்குறான் இல்லைங்களா? நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது சார். இப்ப செல்போன்ல பாத்தீங்கன்னா பசங்க பேசி போவோம், பக்கத்து சீட்ல உட்கார்ந்த கூட நமக்கு கேட்காது. பக்கத்து சீட்ல உட்கார்ந்தா கூட உங்களுக்கு கேட்காது.
ஆனா அவங்களுக்கு அப்போ அந்த வில் பவர் அவங்களுக்குள்ள இருக்கு. காதல்ன்ற ஒரு வில் பவர் இருந்தால்தான் அவங்க பேசுறது அவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு கேக்குது, நமக்கு கேட்கல. எவ்வளவு அழகு பாருங்க. சீதையினுடைய காதல் நோய் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, தலைவனை பார்த்த பிறகு மீண்டும் பார்க்கணும்னு வச்சுக்கலாம், பசலைன்னு ஒரு நோய் வந்துருமா. அந்த பசலை நோய் வந்தா உடம்பும் வெளிஞ்சிடும். இது நன்னூல்லையும் தொல்காப்பியத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க. 10 விதமான அவஸ்தையை சொல்லுவாங்க. நோக்குவதெல்லாம் அவரே போறது. சூர்பனகைக்கு ராமன் மேல ஆசை வந்துருச்சு. பார்க்கிறவங்க கூட ராமன் போலவே தெரியுதான். அவன் அண்ணன் ராவணன் வந்தாலும் அப்படிதான் தெரியுதான். ஆமா சார், நோக்குவதெல்லாம் அவையே போறது. அந்த அளவுக்கு காதல் மிக்குழி கற்றவும் கைகொடா. காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல். இந்த காதலுக்கு அவ்வளவு பவர் இருக்கு சார். அதெல்லாம் கடந்து வந்துட்டு நம்ம, அதனால இப்ப நமக்கு தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க. நம்ம கொஞ்சம் முன்னாடி இருக்க வாழ்க்கையை தட்டி பாத்தீங்கன்னா தெரியும் இல்லைங்களா? ஒருத்தர் சொல்லிட்டாரு, நான் எத்தனை ஊர் அலைஞ்சிருக்கிறேன் பின்னாடி, மிகப்பெரிய பொறுப்புல இருக்க சொல்லியிருக்காரு, காதலுக்காக எத்தனை ஊர் அலைஞ்சிருக்கிறேன் அவ பின்னாடி அப்படின்னு. அப்ப காலுரு கண்வழி புகுந்த காதல் நோய் சார். அந்த காதல் நோய் எது வழியா புகுந்துதான்? ராமனுக்கு சீதைக்கும் அங்க அவயங்கள் இருக்கு, ஐம்புலன்கள் இருக்கு, கண்ணு வழியா உள்ள போச்சா சார் அந்த காதல். அந்த காதல் ராமனுக்கும் சீதைக்குமாக இருந்த காதல் இருவருடைய உடம்பிலும் எதன் வழியாக சென்றதுன்னா கண் வழியா சென்றதுதான். ராமனுடைய புகழ் இந்த உலகை கடந்து நிற்கிறது. ஆனால் அவனால் சீதையினுடைய கண்ணை கடந்து செல்லவில்லை. கைத்தண்ண சார். ராமனுடைய புகழ் இந்த உலகை கடந்து செல்கிறது. அவனால் சீதையினுடைய அந்த கடைக்கண் பார்வை அவனால் கடந்து செல்ல முடியவில்லை. அவன் சீதா பிராட்டியே பார்த்துட்டு இருக்கிறான். அவன் அங்க பார்க்கறத விஸ்வாமித்திரனும் லட்சுமணனும் பார்க்காத மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அண்ணன் எங்க பாக்குறாரு, அந்த அம்மா எங்க பாக்குறான்னு விஸ்வாமித்திரரும் லட்சுமணனும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தது பார்க்காத மாதிரி இருக்கிறாங்க. சில நேரம் நாம பஸ்ல ட்ரெயின்ல பாக்குறப்பெல்லாம் கண்ணை மூடிக்க வேண்டியதா, இல்லைன்னா இதையும் பார்க்க நமக்கு இந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கிட்டானே கடவுள் நினைக்க வேண்டியது. ஆனா அவங்க அதை பத்தி கவலைப்படுறாங்களா? கவலைப்படுறாங்களா சார்? பக்கத்துல நம்ம எல்லாரும் நிக்கிறவங்க எதையாவது வருத்தப்படுறாங்களா? கவலைப்படுறாங்களா? இல்ல சார், அவங்க வேற உலகத்துல இருக்காங்க, காதல் என்ற உலகத்துல இருக்காங்க. அதனால பக்கத்துல பக்கத்து வீட்டுக்காரன் நின்னாலும் தெரியாது, சித்தப்பா நின்னாலும் தெரியாது, பெரியப்பா நின்னாலும் தெரியாது. அப்படி காதல் வயப்பட்ட அவர்கள் இடையே கண் மூலமாக அந்த காதல் கடந்ததான். அதனால சீதா பிராட்டி ராமனை என்ன சொல்றாங்க, கண்ணால என்ன கட்டி போட்டுட்டானே, கண்ணால என்ன கட்டி போட்டுட்டானே. அதெல்லாம் சினிமா பாடல பின்னாடி வந்து சொன்னா, கத்தாழ கண்ணால குத்தாத என்ன. புலவர் கருத்து ஐயா ரசிச்சு சிரிக்கிறாருன்னா அவர் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் சொல்லணும்னு எனக்குள்ள எல்லாரும் அதெல்லாம் தாண்டிதான் வந்துருக்கும். ஆக அந்த சீதா பிராட்டி சொல்றான், ராமனுடைய அழகை பார்த்த உடனே ஒரு க்ஷணம் தான் சார் பார்த்தேன், ஒரே ஒரு க்ஷணம் தான் பார்த்தேன். பார்த்த உடனே ராமனுக்கு அந்த இடத்துல என்ன ஆயிப்போது, இன்னும் கொஞ்ச நேரம் அவளை பார்த்துட்டு இருக்கணும்னு நினைக்குது. ஆனா திடீர்னு அங்க என்ன பண்ணுது, மிகப்பெரிய ஒரு சத்தம் கேட்கிறது, யானைகள் பிளறக்கூடிய சத்தம் கேட்கிறது, மந்தமார்தம் வீசுவது போல ஒரு சத்தம் கேட்கிறது, மணி அடிப்பது போல ஒரு சத்தம் கேட்ட உடனே ராமன் அவருடைய கண்களில் சிக்கிக் கொண்ட தன் கண்ணை பிடுங்கிக் கொண்டு திரும்பி பார்த்தாலாம், விஸ்வாமித்திரர் எங்க இருக்கிறார் என்று. இவன் கண்ணு அங்க போயிடுச்சு சார். இந்த சத்தம் கேட்டவுடனே ஐயோ நம்ம சீதையே பார்த்துட்டு விஸ்வாமித்திரர் பார்த்துட்டு வரோன்னு இவனுடைய கண்ணு அவகிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு திரும்பி பார்த்தான். என்ன அழகு சார், என்ன அழகு பாருங்க சார். ஏதாவது இந்த வயசு ஆனவுடனே கண்ணாடி முன்னாடி நின்று இப்படி சீவி பார்ப்போம், அப்படி சீவி பார்ப்போம். காதல் அவஸ்தை, காதல் அவஸ்தை இல்லைங்களா? சினிமா பாட்டை நீங்க எடுத்து பாருங்க, இதெல்லாம் காதல் அவஸ்தையில அவனே பாடிப்பான். அந்த மாதிரி அவஸ்தையில இவங்க 2 பேரும் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில ராமன் போய் அங்க இரவுல தங்கறானே தவிர அவனுடைய கனவு முழுவதும் சீதா பிராட்டியாக.
ஜனக மகாராஜா இவர்களை அழைத்து வரும்போது ஒற்றை வார்த்தையை விஸ்வாமித்திரர் சொல்கிறார், வேள்வியை பார்ப்பதற்கு மட்டும் இவங்களை கூட்டு வரல, அந்த சிவதனுச பார்க்கறதுக்கும் கூட்டாந்துருக்கா. சார், இந்த வார்த்தை கம்பராமாயணத்துல மிக முக்கியமான வார்த்தை. சிவதனுச உலகத்தை இவனை கூட்டாருலையா? ஜனக மகாராஜா கிட்ட சொல்றாரு விஸ்வாமித்திரரு, என் வேள்விக்காக அவங்க 2 பேரையும் கூட்டாந்த, வர போக்குல போகிற போக்குல உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சிவதனுசையும் சேர்த்து காண்பிக்கலான்னு கூட்டாங்க. இதெல்லாம் எவ்வளவு நடக்குது பாருங்க. விஸ்வாமித்திரருக்கு தெரியும், அந்த சிவதனுசை உடைப்பதற்கு ராமச்சந்திர மூர்த்தியை தவிர வேற யாரும் முடியாது. உடனே ஜனக மகாராஜா பார்க்கிறாரு, ராமனை கட்டி தழுகிறார். ஒரு அன்றளந்த தாமரை பூவை கட்டி தழுவினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு அவருடைய மேனி. பூ போல மேனி, பூ போல மேனியை கட்டி தழுவின அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். என்னன்னா, இவனாவது அந்த வில்ல உடைப்பான்னு பார்த்தேன், பூ போல மேனியா இருக்கிறான். அந்த வில்ல பாக்குறாரு, இந்த கோடிக்கு அந்த கோடிக்கு இருக்கு. இவனாவது அந்த வில்லை உடைச்சு இவனோ ஒரு மருமகன் நமக்கு கிடைக்க மாட்டான், நம்ம பெண்ணுக்கு ஏற்ற மகனா இவன் இருப்பான்னு நினைச்சு இவனை கட்டி தழுவும் போது, ஒரு பூவை கட்டி தழுவது போது இவனுக்குள்ள ஒரு ஆச்சரியம் வந்து, ஐயோ இவனும் தேர மாட்டான் பொழுது. 1000 காக்காய்க்கு ஒரு கல்லுன்னு சொல்லுவாங்க. அப்படி 1000 அரசர்கள் வந்து இந்த ஒரு சிவதனுசை பார்த்த உடனே பறந்து ஓடிவிட்டார்கள். ஐயோ, இந்த சிவதனுசை நம்மால் அசைக்க கூட முடியாது. ஏனென்றால் 60,000 பேர் சேர்ந்து அந்த சிவதனுசை கொண்டாடுறாங்களாம். ஊர்ல இருக்கிற எல்லாம் போல அந்த சிவதனுசை ராமனுக்கு காமிக்கலாம் கொண்டாடி வைக்கிறாங்களாம். மறுநாள் காலையில் அவையில நடக்குது. விஸ்வாமித்திரர் பார்க்கிறார், ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்து இருக்காரு. எப்படியும் நம்மால அதை உடைச்சிருவான் அப்படின்னு. ஜனகனுக்கு மட்டும்தான் அந்த பக்கம் சீதா இருக்கிற மாதிரி, இந்த பக்கம் ராமன் இருக்கிற மாதிரி, நடுப்புற அந்த வில்லு இருக்கிற மாதிரி நினைக்கலாம். ஐயோ, இந்த அதுக்கு முன்னாடி ஒரு ஓமை போடுறாரு. சீதா பிராட்டி ஒரு அன்னப்பறவை பூவுக்கு எப்படி தாண்டுவோம் அதை போல இவ தாண்டி தாண்டி விளையாடிட்டு இருக்கிறாராம். அப்போ ஒரு பஞ்சவர்ண கிளி அழகா பாட்டு பாடுதான். தோழிமார்கள் ஓடி போய் அந்த பஞ்சவர்ண கிளியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த பஞ்சவர்ண கிளி சுத்தி சுத்தி வந்து எந்த தோழி மேலே உட்கார்ல, சீதா பிராட்டியுடைய கையில வந்து உட்கார்ல. இத பார்த்த ஜனகன் சொல்றான், அந்த பஞ்சவர்ண கிளிக்காவது தன்னை யாரு காப்பாத்துவாங்க, வாழ்நாளுக்கு உதவியா இருப்பாங்கன்னு தெரிஞ்சு சீதை கிட்ட வந்து உட்காந்துருச்சு. அந்த பஞ்சவர்ணி கிளிக்கு கிடைச்ச பாக்கியம் கூட இன்னும் என் சீதைக்கு கிடைக்கலையே. இவனுக்கு ஏத்த கணவன் எங்க இருக்கிறானோ தெரியலையே. பஞ்சவர்ண கிளிக்காவது ஒரு ஆதரவு கிடைத்திருக்கிறது, ஆனால் சீதா பிராட்டிக்கு இன்னும் ஒரு ஆதரவு கிடைக்கவில்லையே. கிடைப்பானோ அல்லது அவருடைய அழகு காட்டில் உழவும் நிலாவோடு ஆகிவிடுமோன்னு பயப்படுறான். அவன் நினைக்கிறான், அந்த சிவதனுசை ரொம்ப கடுமையா பாக்குறான். இந்த சிவதனுசு மட்டும் இல்லைன்னா இன்னால என் சீதா பிராட்டி கல்யாணம் நடந்துட்டு சார், இது குறுக்க நிக்குதே சார். நான் தெரியாம சங்கல்பம் பண்ணிட்டேன். என்னென்ன, இந்த சிவதனுசை யார் உடைக்கிறானோ அவனுக்கு தான் சீதா பிராட்டி கொடுப்பேன். நான் தெரியாதனமா ஒரு சங்கல்பம் எடுத்துட்டேன். இந்த சங்கல்பத்தை ஏன் எடுத்தனோ தெரியலையே அவனை நினைக்கிறான். ஏன்னா எவனும் கிட்ட வர முடியும். அந்த நேரம் பார்த்து இதோ சிவதனுசு என்று ராமனிடம் காண்பிக்கிறார்கள். ராமன் பார்க்கிறான், அந்த சிவதனுசை பார்க்கிறான். இந்த சிவதனுச ஒரு ஓமை சொல்றாரு. 7 குல பர்வதம் இருக்கு சார். 7 குல பர்வதம். பர்வதம்னா மலை, புண்ணிய மலைகள் 7. இந்த 7 மலைகளும் சேர்ந்து செய்தா கூட இந்த வில்லினுடைய வலிமைக்கு ஈடாகலாம். அந்த குல பர்வதம் 7 எதுன்னு கேட்டீங்கன்னா, கைலாயம், இமயமலை, நிடதமலை, மந்திரமலை இல்லைங்களா, மந்திரமலை. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏமகூடம், அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீலகிரி. 7 மலைகள் சேர்ந்து செய்தா எவ்வளவு ஒரு கடினம் இருக்குமோ அவ்வளவு கடினம் இருக்கா சார். எது சிவதனுசு 60,000 பேர் சேர்ந்து எடுத்துட்டு வரான். இவன் 16 வயசு பாலகன். இவனை பார்க்கும் பொழுது ஒரு மிகச்சிறிய உருவமாக இருக்கிறான். இவன் எங்கிருந்து இந்த சிவதனுசை உடைக்க போகிறான்? பல மடங்கு பெரிதாக நிற்கக்கூடிய சிவதனுசுக்கு முன்னால் ஸ்ரீராமர் சிறிய கோதண்டத்தை வைத்துக் கொண்டு ஒன்றுமறியாத பிள்ளை போல அமர்ந்திருக்கிறார். அரண்மனையில் இருக்கக்கூடிய அரசர்கள் அத்தனை பேரும் பார்க்கிறார், இவனாவது இந்த சிவதனுசை உடைப்பதா?
இவனாவது அந்த சிவதனுசை உடைப்பதால். விஸ்வாமித்திரர் கண்ணை காண்பிக்கிறார். எழுந்து சென்று அந்த வில்லை நான் ஏற்றி உடைத்து விட வேண்டும் என்று உத்தரவு கிடைத்து விட்டது. தன்னுடைய குலகுருவிடம் இருந்து ராமன் செல்கிறான். அந்த சிவதனுசை எல்லாரும் எடுத்ததை பார்ப்பான், முறிச்சதை கேட்டான். அந்த சிவதனுசை அவன் எப்படி எடுத்தான் என்று ஓமை பாடுகிறார் கம்பன். சீதைக்கு அணிவிப்பதற்காக ஒரு மாலையை, மலர் மாலையை எடுப்பதை போல அந்த சிவதனுசை எடுக்கிறான். சிவதனுசை எடுத்து நான் ஏற்றி அதை முறிக்கிறான். அண்ட சராசரமும் மிகப்பெரிய ஒரு சப்தத்தை உணர்கிறார்கள். மடார் என்று உடைகிறது. வான் உலகத்தில் இருந்து மலர்மாழி பொழிகிறார்கள் தேவர்கள். அண்ட சராசரத்திற்கும் இவன் உடைத்த வில்லினுடைய சப்தம் கேட்கிறது. இது அயோத்தி நகருக்கும் கேட்கிறது. அயோத்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அண்ட பிரளயம் நடந்தது போல ஒரு சத்தம் கேட்டதே, என்ன என்ன என்று கேட்கிறார்கள். தசரத மகாராஜாவுக்கும் தெரியவில்லை. அதன் பிறகுதான் அங்கு இருக்கக்கூடியவர்கள் ஞானத்தால் உணர்ந்து சொல்கிறார்கள், ராமன் அந்த சிவதனுசை உடைத்து விட்டான். அவன் ஜனக மகாராஜாவுடைய மருமகனாவதற்கு தகுதி பெற்று விட்டான். ஜானகியை மணக்க போகிறான் என்று சொல்லும் பொழுது அந்த கேட்ட ஒரு தசரத மகாராஜாவுக்கு இருந்த ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி சொல்ல முடியாது சார். சீதா எங்க இருந்து கிடைச்சா? சீதாவுக்கு அப்பா யார்? ஜனக மகாராஜா. சீதாவுக்கு அம்மா யார் சார்? கேட்கல, அவர் கை தட்டலாம் சார். பூமியில் இருந்து கிடைத்தவள் சீதா. ஜனக மகாராஜா யாகம் நடத்துவதற்காக பொன்னால் செய்த கலப்பையை வைத்து இந்த பூமியை உழும்போது அந்த உழு சாலையில் கிடைத்தவள் சீதா. எப்படி கிடைச்சாலாம்? ஏர் ஓட்டிட்டு போறாங்களாம். அதுக்குள்ள இருந்து திடீர்னு ஒரு நறுமணம் மிக்க ஒரு மனம் வீசுகிறது. அதன் பிறகு நீர் குமிழி போல தோன்றியது மிகப்பெரிய ஒரு அருவியாக, ஊற்றாக வருகிறது. அந்த ஊற்று அருமையான நீரை தருகிறது. அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளம் ஏற்படுகிறது. அந்த பள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு அழகான தொட்டில் கிடைக்கிறது. அந்த தொட்டிலில் இருந்து மிக மிக அழகாக 7 வண்ணங்கள் சேர்ந்து செய்த ஒரு கலவை போல் பொன்னாவரணங்கள் அணிந்தால் அந்த ஆவணங்களால் பெண்மைக்கு அழகு. ஆனால் இவள் எந்த ஆவணங்களும் அணியாமலே அழகாக இருக்கிறாளாம். மிக மிக அற்புதமான ஒரு குழந்தை கிடைக்கிறது. ஜனக மகாராஜன் ஒரு அமிர்தம் கிடைத்ததை போல, லட்சுமி கிடைத்ததை போல துள்ளி அந்த குழந்தையை எடுக்கிறான். ஆனா எனக்கு ஒரு மகள் கிடைத்து விட்டால், எனக்கு ஒரு மகள் கிடைத்தவன் துள்ளி குதிக்கிறான். பல்லக்கிலே ஏற்றி வீட்டிற்கு அழைத்து வருகிறான். அப்பொழுது அந்த பெண் கிடைத்ததற்காக அவன் அவ்வளவு தான தர்மங்களை செய்கிறான். அப்பொழுது அந்த பெண்ணிற்கு பெயர் வைக்கிறான். அந்த உள் சாலையில் கிடைத்ததனால் அதை சொல்லக்கூடிய வார்த்தையாக சமஸ்கிருதத்திலே சீதா. அந்த சீதா என்ற சொல்லுக்கு உள் சாலையில் கிடைத்த பெண் என்பதனால் அவளுக்கு சீதை என்று பெயர் வைக்கிறார். அந்த சீதா பிராட்டிக்கு இது தெரியாது, இவன் வில்லை உடைத்து விட்டான் என்று. அங்க இருக்கக்கூடிய தோழி பெண் ஓடுகிறான். ஓடி போய் இதை சொல்ல வேண்டும் என்று மானத்தில் இருக்கக்கூடிய சீதா பிராட்டியை சந்திக்க ஓடுகிறார். மூச்சு வாங்க ஓடின உடனே அங்க ஓடி போய் ஏன் பதற? ஏற்கனவே அந்த அம்மா ஒரே முறை பார்த்த ராமனை திரும்பி பார்க்கணும்னு நினைக்கிறாரு. திரும்பி ராமனை பார்க்கணும்னு எந்த எழுநிலை மாதத்துல நின்று இருந்தாலும், அன்னைக்கு என்ன டிரெஸ் போட்டிருந்தாலும், என்ன மாதிரி கை கால்களை வச்சிருந்தாலும் அதே ஆங்கிள் நிக்கிறானா சார்? அதே ஆங்கிள் நிக்கிறான். அந்த தெருவழியா ராமன் வருவான் என்று நினைத்திருக்கிறார். அந்த நேரம் உத்தமபாதர் ஒருத்தர் வரார். இதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய செய்தி. உத்தமபாதர் யாருன்னா, ராமனுக்கு 2 அப்பா. அரண்மனைக்குள்ள தசரதன் அப்பா, அரண்மனைக்கு வெளியில உத்தமபாதர் தான் அப்பா. அப்பா மாதிரி நீங்க யாராவது தப்பா நினைச்சுக்க. உத்தமபாதர் இவன் குழந்தையிலிருந்து அரண்மனைக்கு வெளியே வந்திருந்து தன்னுடைய கண்ணுக்குள் வைத்து காப்பாற்றக்கூடிய ஒரு வயதான அந்தனர். ராமன் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்து அயோத்தி அரசனை காட்டி
எந்த நேரமும் அந்த குழந்தை இந்த உத்தமபாலர் வீட்டிற்கு வந்து விளையாடுவா. உத்தமபாலர் மடியிலே வைத்து தலையிலே வைத்து அந்த குழந்தைக்கு விளையாட்டு காட்டி அந்த குழந்தையோடே தன்னுடைய வாழ்நாளை கடத்துவார். அந்த உத்தமபாலருக்கு திருமணம் நடைபெறப் போகிறது. அயோத்தியில் இருந்து மக்கள் எல்லாம் கிளம்புகிறார்கள் என்ற செய்தி கேட்டுவிட்டது. தசரத மகாராஜா என்னுடைய மகன் ராமன் மிதிலா பட்டணத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவதனுசை உடைத்துவிட்டு அவனுடைய மகனாகிய ஜானகியை மணக்கப் போகிறான் என்று தெரிந்தவுடன் மக்கள் எல்லாம் கிளம்புகிறார்கள். அந்த உத்தமதானர் நினைக்கிறாரு, இங்க இருந்து எல்லாரும் போற முன்னாடி நான் போய் ராமனை பார்க்கணும். அவர் கிழ அந்தனர் நடந்து போறாரு. இவங்க எல்லாம் வாகனத்துல வராங்க. கிழ அந்தனர் எல்லாரும் போய் ராமனை பார்க்கறது, நான் போய் ராமனை பார்க்கணும் ஓடுறாரு சார். வயதுக்கு மீறி ஓடுறாரு. அந்த சூப்பர் பவர் வந்துடும் நமக்கு. எப்பயாவது படி இறங்க முடியாது, ஏற முடியாத தவிப்போம். ஒரு கட்டாயம் வந்துச்சுன்னா 2 படிக்கட்டா தாண்டுவோம். அதுக்கு உதாரணம் சொன்னா ஏடிஎம் மிஷினை உடைச்சிட்டு போலீஸ் சைரன் கேட்டா எப்படி ஓடுறான் பாருங்க. தாண்ட முடியாத சிவத்தை கூட தாண்டுவான். அப்ப சூப்பர் பவர் வந்துடும். அப்படி இந்த உத்தமதானருக்கு சூப்பர் பவர் வந்துச்சு. ராமனை போய் பார்க்க வேண்டும் எல்லாருக்கும் முன்னால் என்று. தேர் படை, குதிரைப்படை, யானைப்படை எல்லாம் கிளம்பி வருது. எங்க இருந்த மிதிலையிலிருந்து, அயோத்தியிலிருந்து மிதிலைக்கு. இவர் முன்னாடி போயிட்டார். இவர் முன்னாடி ஓடி போய் அந்த வெயிலைய மழையில வந்த பாதம் அவங்க எல்லாம் வரைந்து போய் கிடக்கு. ராமன் எப்படியாவது சீதையை பார்க்கலான்னு உலாத்திட்டு இருக்கிறான். அந்த நேரம் பார்த்து தற்செயலா இந்த உத்தமபாதரை பார்த்துக்கலாம். ஓடி போய் உத்தமபாதரை கட்டி அணைச்சுக்கிறான். அவர் கண்கள் இருந்து அவ்வளவு தண்ணீர். ஆஹா, ராமனை பார்த்து விட்டார், ராமனை பார்த்து விட்டார். அழைச்சிட்டு போய் ராமர் என்ன பண்றாரா, நடந்து வந்த அந்த பாதங்களை பிடிச்சு விடுறாரு. ஒரு கடவுள் அவதாரம் அந்த உத்தமபாதருடைய பாதங்களை பிடித்து விடுகிறது, அழற்சி நீங்குவதற்காக. அப்ப அந்த சிவதனுசை உடைச்சிட்டியா, உன்னுடைய மனைவி எப்படி இருப்பா? இவனே ஒரு முறை பார்த்துட்டு 2வது முறை பார்க்கலைன்னு வருத்தப்பட்டு நிக்கிறவங்க கிட்ட போய் உன் மனைவி எப்படி இருப்பான்னு கேட்டா எவ்வளவு கோபம் இருந்தார். அவன் பொறுமையை சோதனை பண்ற மாதிரி இருக்கா இல்லையா? அப்ப ராமன் சொல்றான், தலையை கீழே குடிஞ்சுன்னு, நானே ஒரு முறை தான் பார்த்தேன். சரி, அவன் எங்க இருக்கா சொல்லி நான் போய் பார்த்து வரேன். அந்த புறத்துக்கு இந்த அந்தனர் அனுப்பலாமா? ஆனாலும் இவர் அடக்க முடியாது போல. நான் போய் பார்த்தே ஆகலாம் சீதா பிராட்டி. என்ன சொல்றான், அந்த புறத்துக்கு அங்க இருக்கு வழி, போய் முடிஞ்சா பார்த்துட்டு வாங்க, எனக்கு நல்லது எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க சொல்லி அனுப்புறாரு. அந்த அந்தனர் ஓடுறார் சார். சீதா பிராட்டி எங்க இருந்து எழுநிலை மாடத்துல இருந்து எப்ப சீத ராமனை பார்த்தாலும் அதே கோணத்துல ஒரு கை வலது கை அந்த கொடியின் மீது இருந்தது, ஒரு கை அந்த கைப்பிடி சுவரின் மீது இருந்தது. அன்று அணிந்த அந்த ஆடையோடு அந்த அலங்காரத்தோடு ராமனினை இந்த தெருவழியா தானே பார்த்தோம், இந்த தெருவழியா தானே பார்த்தோம், வருவானா மீண்டும் வருவானா மீண்டும் வருவானா, அந்த தெருவையே பார்த்துருக்கான். அதுல கிடைக்கிற சந்தோஷம் அவளுக்கு பெருசா இருக்கான். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது சீதா பிராட்டியை பார்த்த உடனே உத்தமபாதர் கத்திடுறார் சந்தோஷத்துல. ஆஹா, சீதா சீதா நீர்றாரு. இந்த அம்மா அதை பார்க்கல, அதுவும் கேட்கல. ராமன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியணும்னு பார்த்துட்டு இருக்காரு. ஆக காதும் கேட்கல அந்த அம்மாவுக்கு, ராமனையே நினைச்சிட்டு இருந்ததுனால. திடீர்னு ஒரு கத்தன உடனே அந்த சவுண்டுக்கு லேட்டா ஒரு அந்த அம்மாவுக்கு வந்த உடனே இந்த அந்தனரை பார்த்த உடனே மிரண்டு போய் ஓடிடுறாங்க அந்த அம்மா. அப்பதான் உத்தமபாதர் நினைக்கிறாரு, ஐயோ நம்ம அவசரப்பட்டு கத்திட்டோமே, இது அரண்மனையாச்சே அந்த புறமாச்சே, நம்ம வந்ததே தப்பு, வந்த இடத்துல இப்படி அவசரப்பட்டு கத்திட்டோமே. திரும்பி ஓடி போய் ராமன் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாரு. ராமனை பார்த்துட்டேன், சீதா பிராட்டியை பார்த்துட்டேன், ராமா சீதா பிராட்டியை பார்த்துட்டேன். ஆனா ஒண்ணு, இந்த உலகுல எல்லார காட்டிலும் நீதான் அழகுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாள். உன்னை விட சீதா பிராட்டி அழகு. இப்ப ராமன் இதுக்கு சந்தோஷப்படுவானா கோபப்படுவானா? சந்தோஷப்படுவான். அந்த சந்தோஷத்துல கீழே முடிஞ்சு சிரிக்கிறான் சார் ராமன். என்னை விட சீதா பிராட்டி அழகுன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்கு இல்லைங்களா? நாம அப்படி சொன்னா, உன்னை விட மணப்பெண் நல்லா இருக்கான்னு நம்ம கல்யாணம் ஆகும் போது யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா, இவன் வஞ்சத்தை தீர்த்துட்டான் போடுது இன்னைக்கு சொல்லி நினைக்குமா இல்லையா சார்?
இல்லைங்களா? ஆனா ராமன் சிரித்தான். தந்தையுடைய இடத்தில் இருந்து உன்னுடைய மனைவி மிக அழகாக இருக்கிறார் என்று சொல்லும் போது ராமனுடைய சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. ஆனாலும் கூட இந்த உலகில் யார் அழகு என்றால் உத்தம புருஷன் ராமச்சந்திர மூர்த்தியினுடைய அழகுக்கு இணையாக யாரையுமே. ஆனால் உத்தமவாதருடைய கண்களுக்கு ராமனை காட்டிலும் சீதா பிராட்டி அழகாக இருந்தார். ஆக தசரத மகாராஜா தன்னுடைய சேனைகள் எல்லாம் திரட்டி கொண்டு மிதிலா பட்டணத்துக்கு வருகிறார். கங்கையும் யமுனையும் எப்படி கலந்ததோ அப்படி மிதிலாபுரி வந்த அயோத்தியினுடைய படைகளும் மக்களும் மிதிலாபுரி மக்களோடும் படைகளோடும் இணைந்தார்கள் என்று கம்பன் ஒரு ஓமை காட்டுகிறார். கங்கை யமுனை சரஸ்வதி கலக்கும் இடத்தில் உள்ளது. அலகாபாத் அங்க பிறந்தவர் தான் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அந்த அழகான சேனைகள் கலந்த பிறகு அவரவருக்கு இருக்கை கொடுத்து சாஷ்டாங்கமாக எனக்கு மருமகளாக சீதா பிராட்டி வருவதற்கு நான் என்ன தவம் செய்தானோ தசரதன் இனிக்க இனிக்க பேச ஜனக மகாராஜா சொல்கிறான், எனக்கு மருமகனாக வருவதற்காகவே சூரியகலத்திலே ராமன் பிறந்தானோ என்னவோ என்று ஜனகன் சொல்ல, இப்படி சந்தோஷத்தினுடைய உச்சத்திலே அமர்ந்து அரியணையில் அமர்ந்து திருமணத்திற்காக நிச்சயதார்த்தம் செய்கிறார்கள். நிச்சயதார்த்தம் செய்யும் பொழுது வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலேயே திருமணம் நடத்த வேண்டும் என்று நாள் சொல்கிறார். அப்பொழுது அத்தனை தேசத்து அரசர்களும் இந்த மண்ணுயிரும் விண்ணுயிரும் அத்தனை பேரும் சந்தோஷத்தினுடைய உச்சத்தில் செல்கிறார்கள். அவர்கள் வீட்டில் அவர்களுக்கு திருமணம் நடந்தால் எவ்வளவு சந்தோஷம், அப்படி சந்தோஷப்படுகிறார்கள். அந்த சந்தோஷத்தினுடைய உச்சத்துக்கு அளவே இல்லை சார். அப்போ என்னென்ன கீதங்கள் நடந்தது நம்ம நிச்சயதார்த்தம் முடியும் பொழுது வைரியர் மதுர கீதம், மங்கையர் அமுத கீதம், சேரியர் மகர யாழி, தெய்வ கீதம், பைரியர் வேயின் கீதம், இத்தனை கீதமும் இசைக்கிறதா அவர்களுடைய நிச்சயதார்த்த விழாவின் போது. எவ்வளவு அழகு பாருங்க சார். சீதா பிராட்டிக்கு வெள்ளிக்கிழமை நிச்சயம் திருமணம்னு நிச்சயம் பண்ணிட்டாங்க. நிச்சயம் பண்ணதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா நிச்சயம் பண்ண நாள்ல இருந்து எவ்வளவு நாளுக்குள்ள திருமணம் நடத்தணும் சார்? 3 மாதங்களுக்குள்ள திருமண நாளை குறிக்கணும். நிச்சயம் பண்ண நாள்ல இருந்து அதிகபட்சம் 3 மாதம் அதற்குள்ள திருமண வைபவத்தை நடத்தணும். அது ஒரு சாங்கியம். 2 வருஷம் பொறுத்து கல்யாணம் பண்ணிக்கலாம். பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான், வந்திருப்பாரு, கல்யாணம் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நாம முடிவு பண்றோம். ஆனா சாங்கியத்துப்படி அது ஏற்புடையது அல்ல. ஆக சீதா பிராட்டிக்கும் ஸ்ரீராமனுக்கும் வெள்ளிக்கிழமை வைபவமாக திருக்கல்யாணத்தை நடத்தலாம் என்று தசரத மகாராஜாவும் ஜனகனும் முடிவு செய்கிறார்கள். அதன்படி விஸ்வாமித்திரர் எல்லாம் அவருடைய முனிபுங்கவர்கள் அத்தனை பேரும் அமர்ந்து நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து அத்தனை மன்னர்களையும் அழைத்து அவர்களுக்கு ஏற்ற இருக்கையை எப்படி மருத்துவர் கொடுத்து சிறப்பு செய்திருக்கிறார்களோ, நமது மேலாள் சட்டமன்ற தலைவருக்கு முன் இருக்கையும் அதற்கு அடுத்த சிறப்பு விருந்தினருக்கு அடுத்த இருக்கையும் என்று எப்படி இருக்கைகளை ஒப்படைத்திருக்கிறார்களோ, எப்படி அமைத்திருக்கிறார்களோ, அப்படி ஜனக மகாராஜாவினுடைய அரண்மனையிலே அந்தந்த அமைச்சர்களுக்கு ஏற்றவாறு அந்தந்த பேரரசர்கள் சிற்றரசர்களுக்கு ஏற்றாற்போல் முனிவர்களுக்கு ஏற்றாற்போல் கூர் இருக்கைகளை அமைத்து திருமண வைபவத்தை நடத்துகிறார்கள். இந்த திருமண வைபவம் சீதா பிராட்டியினுடைய வாழ்க்கையில் மிக மிக உச்சம் பெற்ற இன்பம் நிறைந்த ஒரு திருமண விழாவாக சாட்சாத் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கும் சீதா பிராட்டிக்கும் ஏகமோகமாக விண்ணில் இருப்பவர் வாழ்த்த மண்ணில் இருப்பவர் வாழ்த்த பல்லாண்டு பல்லாண்டு பல 100 ஆண்டு காலம் வாழ்க 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 என்று சீதா பிராட்டிக்கும் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கும் திருமண வைபவம் இனிதே நடைபெறுகிறது. நாம் அனைவரும் அந்த வைபவத்தை கண்டு கழிக்கிறோம். அவர்கள் நீடூழி வாழ நாமும் கரவழி எழுப்பி வாழ்த்தலாம். அவர்களுடைய திருமண வைபவத்தை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்த நமது மருத்துவர் ஐயா அவர்களுடைய குடும்பத்தினர் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய வம்சத்தின்படி அவருடைய அருளால் பல்லாண்டு காலம் பல 100 ஆண்டு காலம்
தெய்வ தமிழ் சங்கத்தின் சார்பாக இந்த வைபவத்தை, இந்த சிறப்பை, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருமண வைபவத்தை, சீதா பிராட்டியும் ஸ்ரீராமருக்கும் நடக்கக்கூடிய அந்த தெய்வீக கல்யாணத்தை இப்பொழுது இங்கு நம் கண்ணால் நடத்தி தந்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நாம் மீண்டும் மீண்டும் தெய்வ தமிழ் சங்கத்தின் சார்பாக தலைவர், செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி ஸ்ரீராமன் சீதா பிராட்டியுடைய வைபவ கல்யாணத்தை தொடர் சொற்பொழிவாக நடத்துவதற்கு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமை ஆர்வம் அவர்கள் இந்த பொன்னாடை அணிவித்து தன்னுடைய வாக்குகளை தெரிவித்துக் கொள்வார்கள். டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் அந்த ஏழைக்கு வணங்கி நாளெல்லாம் நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூன்றினுள்ளும் தான் நிறைந்த அல்லி கமல கண்ணன் முதல் கடவுப்பட்ட ஆயிரத்தில் இவையும் பத்தும் வல்லார் நல்ல பதத்தார் வாழ்க பல்லாண்டு